ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் டிவைன் யூனிவர்ஸ். இந்த சேனல் ஏன் ஸ்டார்ட் பண்ணேன் அப்படிங்கிறதையும் என்னோட செல்ஃப் இன்ட்ரொடக்ஷனையும் ஃபஸ்ட் நான் சொல்லிக்கிறேன். நம்ம எல்லாத்துக்கும் லைஃப்பில் ஏதோ ஒரு ஆசை கனவுகள் இருக்கும். அந்த நமக்கு ரொம்ப பிடிச்ச டிபார்ட்மெண்ட் மேலே நமக்கு அதிகப்படியான தேடல் இருக்கும். அது மாதிரி எனக்கு தேடல் அப்படிங்கிற டிபார்ட்மெண்ட் ரொம்ப பிடிச்சதாக இருந்துச்சு. இப்போது நமக்குள்ளே நம்மளை சுற்றியும் சரி நிறையா கொஸ்டின்ஸ் இருக்கும். அந்த மாதிரி எனக்குள்ள என்னை சுற்றி இருந்த நிறைய கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சரை நானும் தேடி போவேன். எல்லோரும் தேடி போகிற மாதிரி தான் நானும் தேடி போனேன். இப்போ அது ஒரு வேளை சயின்ஸாக இருக்கலாம், ஸ்பிரிச்சுவலாக இருக்கலாம், சைக்காலஜியாக இருக்கலாம், இல்லை லைஃப்பில் நம்மளை சுற்றி இருக்கிற ரொம்ப யதார்த்தமான விஷயங்களாக இருக்கலாம். அப்படி என்னோடய தேடலையும் சரி, அது மூலமாக எனக்கு கிடைச்ச அனுபவங்களையும் சரி ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் தான் இந்த சேனல். ஆக்சுவலாக இதுக்காக புக்கெலாம் ரிலீஸ் பண்ணியிருக்கேன். பட் அது எதுவுமே சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. அது அவ்வளோவா ரீச்சும் இல்லை. யோசிக்கிறது கொஞ்சம் பெருசாக யோசிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதுக்கான ஒரு தீர்வு தான் இந்த சேனல். அதாவது இப்போ நான் இதுக்கு முன்னாடி என் புக்கில் சொன்னதையும் சரி, இதுக்கப்புறம் நான் சொல்லணும்னு நினைக்கிறதையும் சரி, இந்த சேனல் மூலமாக ஷேர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆசை தான். சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, இந்த சேனல் என்னோடய ஃபேஸ்புக், அவ்வளோதான். இங்கே நான் ஷேர் பண்ண போகிற விஷயங்கள் எதுவாக வேணால் இருக்கலாம். அது சின்ன விஷயத்தில் ஆரம்பித்து வேறு எந்த பெரிய விஷயம் வேணால் இருக்கலாம். பட்டு இதுதான் உண்மை, இதை நம்புங்க அப்படின்னு நான் யாரையும் சொல்லலை. இது எல்லாமே என்னோட தேடல், என்னோட அனுபவம், என்னோட அபிப்பிராயம் மட்டும்தான். இதில் நல்லது கெட்டது, பாசிட்டிவ் நெகட்டிவ், கிரிஞ்சி பூமர் இப்படின்னு நிறையா விஷயங்கள் இருக்கலாம். நம்மளோட எண்ணங்களையோ மனசையோ ஷேர் பண்ணுறதுக்கு யாராவது இல்லை ஏதாவது வேணும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த யூனிவர்ஸ் மட்டும்தான் இருக்குது. ஸோ கொஞ்சம் ஒய்டாக ஸ்ப்ரெட் பண்ணுறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அதாவது ரொம்ப காலமாக அழுத்தமாக இருந்த ஒன்று எப்படியும் வெடித்து செதறும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எனக்குள்ளே ரொம்ப காலமாக ப்ரெஷராக அழுத்தமாக இருந்த ஒன்று வெடித்து செதறின ஒரு பிக் பேங் தான் இந்த டிவைன் யூனிவர்ஸ். ஸோ நான் சொல்ல போகிற விஷயங்கள் யாருக்காவது என்னைக்காவது ஏதாவது விதத்தில் யூஸ் ஆனால் போதும். மற்றபடி இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணதுக்கான எந்த ரீசனும் இல்லை. மேக்ஸிமம் கமெண்ட் கூட ஆஃபில் தான் வச்சுருப்பேன். பிகாஸ் டைம் இஸ் வேல்யூபிள். டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. டாப்பிக்கில் போகலாம். கடவுள் எல்லா இடத்துலையும் இருக்கிறான் அப்படின்னா கோவில்களும் ஆலயங்களும் இருப்பதற்கான அவசியம் என்ன? இப்போ நம்ம வீட்டில் ரூமில் ஃபேன் இருக்கும். அந்த ஃபேன் எதுக்காக அப்படின்னா நமக்கு தேவையான காற்றை நமக்கு ரிசீவ் பண்ணி கொடுக்கறதுக்காக. இப்போ அந்த ஃபேனை கழட்டி போட்டுட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல காற்றே இல்லைன்னு அர்த்தம் இல்லை. காற்று எல்லா இடத்துலையும் இருக்கும். பட் நமக்கு தேவையான காற்றை நமக்கு ரிசீவ் பண்ணி கொடுக்கறதுக்கு ஃபேன் அப்படிங்கிற ஒரு மீடியம் தேவை, ஒரு ஊடகம் தேவை. பிரபஞ்ச சக்தி இல்லை இறை சக்தி அப்படிங்கிறது இந்த வெட்ட வெளி முழுக்க நிறைஞ்சது தான். நமக்கு தேவையான அளவுக்கு அந்த சக்தியை ரிசீவ் பண்ணி கொடுக்கறதுக்கு ஒரு மீடியம் தேவை. அதுதான் கோயில்களும் ஆலயங்களும். பட் த சேம் டைம் கோயில்களும் ஆலயங்களும் கடவுளை நம்ம வணங்குறதுக்கான இடம் மட்டும்தானே தவிர கோயில்களில் மட்டுமே கடவுள் வாழ்றதில்லை. எவ்ரி ஹார்ட் இஸ் டிவைன்ஸ் டெம்பிள். த ஹோல் யூனிவர்ஸ் இஸ் அவர் ரியல் வொர்ஷிப் பிளேஸ். இப்போ ஒவ்வொரு நல்ல நாளையும் ஒவ்வொரு நல்ல விஷயத்தையும் தொடங்குறப்போ நம்ம ஒளியை தான் ஃபஸ்ட்டு செலிப்ரேட் பண்ணுவோம், இன்வைட் பண்ணுவோம். இப்போ புதுசாக ஒரு வீடு கட்டுறோம், இல்லைன்னா கடை ஏதாவது ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னா விளக்கை ஏற்றி தான் நம்ம உள்ளே போவோம். பிறந்த நாள் அப்படிங்கிறது தான் நம்ம லைஃப்லேயே ரொம்ப முக்கியமான நாள். அந்த நாள் அன்னைக்கு நம்ம கையாலேயே ஒளியை விளக்கை ஏற்றி இல்லை திரியை ஏற்றி நம்ம மூச்சு காத்தாலேயே அதை அணைச்சி நம்ம பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணுறது என்னை பொறுத்த வரைக்கும் சரியானதா அப்படின்னா இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். இதை எதுவும் சாஸ்திரமாவோ சம்பிரதாயமோ நான் சொல்லலை. இந்த பூமியில் பிறந்து நம்ம மூச்சு விட்ட முதல் நாளை ஒவ்வொரு வருஷமும் நம்ம மூச்சு காத்தாலேயே தீபத்தை அணைக்கிறது சரியான வழிமுறையாக எனக்கு தெரியலை. அது மட்டும் இல்லை, நம்ம உடம்புல உண்மையாகவே உயிராக இருக்கிறது வெப்பம், உஷ்ணம் அப்படிங்கிற சக்தி தான். இப்போ நம்ம விடுற மூச்சு காற்று தான் உள்ளே போய் உஷ்ணத்தை, வெப்பத்தை கிரியேட் பண்ணி நம்மளோட உடம்பை உயிர்ப்போடு வச்சுருக்கு. ஸோ அதே மூச்சு காத்தால் நம்மளோட ஒவ்வொரு பிறந்தநாள் அன்னைக்கும் தீபத்தை அணைக்கிறது சரியானதா இல்லைன்னு சொல்கிறேன். இப்போ தீயை அணைக்கிறது வேற, தீபத்தை அணைக்கிறது வேற. பிறந்தநாள் அன்னைக்கு தீபத்தை அணைக்கிறதுக்கு எவ்வளவோ வழிமுறைகள் இருக்குது, அதை நம்ம ஃபாலோ பண்ணலாம். நம்மளோட குழந்தைகளையும் பிறந்தநாள் அன்னைக்கு மூச்சு காத்தால், அவங்களோட மூச்சு காத்தாலேயே தீபத்தை அணைக்க சொல்லாதீங்க. இது என்னோட ஒரு சின்ன ரிக்வஸ்ட் மட்டும்தான். பிடிச்சிருந்தா அக்செப்ட் பண்ணிக்கோங்க.
நல்ல நாட்களை ஒளியோட செலிப்ரேட் பண்ணுங்க, ஒளியோட இன்வைட் பண்ணுங்க, இருளோட இல்ல. நல்லவன் கஷ்டப்படுறான் அப்படிங்கிறத விட, ஒருத்தனுக்கு வர்ற கஷ்டமும், துன்பமும் அவன நல்லவனா மாத்துது அப்படிங்கிறது தான் உண்மை. இப்ப 2 பேர் சேர்ந்து ஒரு தப்பு பண்றாங்க. அந்த தப்புக்கான தண்டனை 2 பேருக்குமே கிடைக்குது. ஆனா ஒருத்தன் என்ன பண்றான் அப்படின்னா, அந்த தண்டையிலேருந்து தப்பிக்கிறதுக்காக இன்னொரு தப்ப செஞ்சு தப்பான வழியில தப்பிச்சு போயிடுறான். ஆனா 2வது உள்ளவன் ஏற்கனவே செஞ்ச தப்புக்கு தான் நமக்கு தண்டனை கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத உணர்ந்து, இதுக்கு மேலேயும் தப்பு பண்ணக்கூடாது அப்படிங்கிறத உணர்ந்து, அந்த தண்டனைக்கான கஷ்டத்த அனுபவிச்சுட்டு அப்படியே இருந்துடுறான். இப்ப இந்த 2 பேர்ல யார் நல்லவங்கன்னு உங்ககிட்ட கேட்டா, நிச்சயமா 2வது உள்ளவன தான் சொல்லுவீங்க. இங்க அவன் அனுபவிச்ச கஷ்டம் தான் அவனுக்கு நல்லவங்கிற பேரையே வாங்கி கொடுத்துரும். அனுபவிச்ச கஷ்டமும் ஏத்துக்கிட்ட பெயினும் தான் உண்மையாவே அவனை நல்லவனா மாத்திருக்கு. இங்க திரும்ப திரும்ப தப்பு பண்றவங்கள நம்ம கெட்டவங்க அப்படின்னும், தப்பு பண்ணி அந்த தப்புக்கு கிடைச்ச தண்டனை மூலமா தன்னைத்தானே பக்குவப்படுத்திக்கிட்டு திருந்துறவங்கள நல்லவங்கள்னு சொல்றோம். இப்போ நாம புதுசா ஒரு விஷயத்த தொடங்கும்போதும் சரி, இல்ல நமக்கு புடிச்ச விஷயத்த நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போதும் சரி, நம்மள புரிஞ்சுக்கிட்டவங்க ஈஸியா அத அக்செப்ட் பண்ணிப்பாங்க. பட் நமக்கு நெருக்கமானவங்களும், நம்மள தெரிஞ்சவங்களும் ஒரு சில பேர் இருப்பாங்க. நிச்சயமா கேலியும், கிண்டலும் பண்ண தான் செய்வாங்க. இந்த உலகத்துல மனிதர்கள் பெரும்பாலும் எப்படி அப்படின்னா, தன்னால முடியாத ஒரு விஷயத்த மத்தவங்களும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத கொஞ்சம் பேர் எதிர்பார்ப்பாங்க. அவங்க கிட்டலாம் ஒண்ணு மட்டும் சொல்லிருங்க. ஆக்சுவலா மாவீரன் அலெக்சாண்டர் ஒரு விஷயம் சொல்லுவாரு. இதே விஷயத்த தான் நம்ம மறைந்த மேதகு ரத்தன் டாட்டா அவர்களும் சொல்லுவாங்க. நான் எடுக்கிற முடிவு சரியான்னு எனக்கு தெரியாது. ஆனா எடுத்த முடிவ சரியாக்குவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு டாபிக் ஓவர். நான் சொன்ன விஷயங்கள் பிடிச்சிருந்தா, புரிஞ்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இனி என்னோட தேடல் பத்தின ஒவ்வொரு அனுபவங்களையும், இனி நான் தேடி போற விஷயங்களோட அனுபவங்களையும் உங்ககிட்ட நான் ஷேர் பண்றேன். தேங்க் யூ டிவைன். தேங்க் யூ யூனிவர்ஸ். See you.